தமிழக அரசு பத்திரிகையாளர்களை உருவாக்குவதற்காக ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று ஓபன் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு அதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அதுல வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ப்ரோக்ராம் இன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறத ஆரம்பிக்க போறாங்க. இந்த 2025-26 இன்னும் சில நாட்கள்ல அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல யார் வந்து அந்த போர்ட் டைரக்டர் அந்த இதுல யார் போட்டிருக்காங்க, அதே போல சீஃப் சேர்பர்சனா யார் போட்டிருக்காங்க, டைரக்டர் ஜெனரல் அந்த சேர்பர்சன் யார் போட்டிருக்காங்கிறது தான். போர்ட் பர்சனாக அவங்க போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, என் ரவி, முன்னாள் எடிட்டர் இன் சீஃப் தி ஹிந்து இந்த பத்திரிகையில் உள்ளவர். அதுக்கு அடுத்தது அவர் வந்து இன்னுமே வந்து அந்த கஸ்தூரி அண்ட் சன்ஸ்னுடைய டைரக்டராக இன்னும் இருந்து கொண்டிருப்பவர். டைரக்டர் ஜெனரலாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிந்துல இருந்த ரீடர்ஸ் எடிட்டர் அப்படி அதுல வேலை பார்த்த ஏஎஸ் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவரை இப்ப அதுல போட்டிருக்காங்க. இதுக்காக வந்து 7.75 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்குவதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அவர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லும் பொழுது சீஃப் மினிஸ்டர்னுடைய வழிகாட்டுதலின்படி இதை நாங்கள் தொடங்குறோம், இன்னும் கொஞ்சம் நாள் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்னு ஒன்று ஹிந்து பத்திரிகை நடத்தி வருகிறார்கள். அதில் வந்து தேச துரோகிகளை எல்லாம் எப்படி உருவாக்கணுமோ அப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு பேர் என்ன, அவங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் அப்படிம்பாங்க. அதில் உருவானவர்கள் பலரை எனக்கு தெரியும். அவங்க எந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள்னு தெரியும். அதனால் ஜேர்னலிஸ்ட்டை உருவாக்குறதை விட இடதுசாரி இல்லைன்னா சாஃப்ட் நக்சல் லிபரல் இவர்களை உருவாக்க ஜேர்னலிசம் கூடிய போர்வையில் அந்த ஒரு பள்ளிக்கூடம் செயல்பட்டு வருகிறது. ஏஷியா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கூடியது. அடிக்கடி சீதாராம் யெச்சூரி எல்லாம் வந்து அங்கங்கே பேசிட்டெல்லாம் போவார். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹர்ஷ்மந்தர் இந்த மாதிரியான ஆளுகள் தான் இவர்களால். இவங்க எல்லாம் பார்த்தாச்சுன்னா அர்பன் நக்சல் கூட்டமாக இருக்கும். ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது கேள்விக்குரிய. ஏன்னா அந்த வியூவை சொல்லும்போது இன்னொரு வியூவை நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, அப்போ நீங்கள் அந்த வியூவை சொல்கிறது இல்லை. ஸோ அப்போ அது வந்து ஒரு அப்படிப்பட்டது. இப்போ அதில் இப்போ என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தேர்தல் வரப்போகுது. ஹிந்து பேப்பர் நம்ம பிரச்சாரத்தை திமுகவுக்கு பெரிய அளவில் செய்யணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஏஷியா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டுக்கு நான் பணம் கொடுக்கவும் பெரிய அளவில் முடியாது. ரெண்டாவது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கக்கூடிய அந்த மாதிரியான குரூப்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த அர்பன் நக்சல்களை வந்து தமிழ் துறையிலும் வளர்த்து விட வேண்டுமே. ஸோ அதுக்கு நான் ஏன் செலவு பண்ணோம், இதனால உனக்கு தானடா அரசியலில் லாபம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறது கேள்வி நியாயமானது. உடனே பரவாயில்ல, அதுக்கு என்ன பிரச்சனை. ஒரு திமுகவுக்கு சாதகமாக வரத்துக்கு தமிழ் ஜேர்னலிஸ்ட் உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு செட்டப் பண்ணிவிடுவோம். திராவிடம் ஒன்றியம்னு சொல்றது, பிரிவினையை பேசுறது, நாடு ஒன்று இல்லைன்னு சொல்றது. அப்போ இந்த மாதிரி பேசுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஆட்கள் வேணும். நிறைய பத்திரிகைகள், இப்போ நிறைய தேசியத்துக்கு சார்ந்த பல பத்திரிகைகளில் இந்த பிரச்சனை இருக்கு. நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். நம்ம சொல்லியாச்சுன்னா பல இந்துத்துவவாதிகளுக்கு நம்ம மேலே கோபம் வேற வரும். பல வருஷமாக நாங்கள் பத்திரிகை பயிற்சி நடத்துகிறோம், அதை நடத்துகிறோம், இதை நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பத்திரிகைகளில் நல்ல தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய ஆட்கள் வேலைக்கு கேட்டான்னா கொடுக்கறதுக்கு நமக்கு ஆட்கள் இல்லை. அப்போ இவ்வளோ நாள் நம்ம பண்ண வேலைக்கு என்னையா அவுட்புட் அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்ம கேட்டால் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது பலருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ இந்த இப்போ என் ஊரில் வந்து எங்கெல்லாம் கொடை இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து சேனல்னு ஆயாச்சு. இது தவிர யூடியூப் சேனல் வேற எக்கச்சக்கமாக இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன, இந்த இடத்த வந்து நம்ம இந்த நரேட்டிவ் செட்டிங் இடத்துக்கு இப்போ நமக்கு ஆள் தயார் பண்ணணும். அப்போ இந்த ஆள் தயார் பண்ணுறதுக்கு ஒரு வசதி வேணுமே, அதுக்கு தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அரசு பணத்திலே ஆரம்பிச்சு, அரசு பணத்துல, கட்சி பணம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சிந்தனையில உள்ளவங்க உருவாயாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவன் மக்களை எதுக்கு தயார் பண்ணுவான், பிரிவினைவாதியா தானே தயார் பண்ணுவான். இப்படித்தானே இவன் வந்து நரேட்டிவ் செட் பண்ண போறான். ஸோ இதுக்காக இது செய்யப்பட்டது, இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஏஷியா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் இதுவரை என்ன செய்து கொண்டு இருக்கிறதோ அதை தமிழ்ல சாதாரண மக்களுக்கு செய்வதற்காக அரசு செலவில் செய்யப்படக்கூடிய நிறுவனம். அதில் இப்போ வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கு. இந்த பன்னீர்செல்வத்துக்குள்ள பேக்ரவுண்டு பார்த்தா இவர் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் கூட ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப்பில் இவர் இந்த ஏஆர் வெங்கடாச்சலபதி இவங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க. இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே திமுகவின் சார்பாளர் கூடியது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அவரை தான் அந்த இடத்துக்கு டைரக்டர் ஜெனரலாக அவங்க போட்டிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு இதாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டுச்சுன்னு சொன்னால் என் ரவியை போட்டிருக்காங்க. என் ராமுக்குள்ள சகோதரர். ஏற்கனவே நம்ம வந்து இந்த மியூசிக் அகாடமி
ஆமா. அதுல வந்து இந்த TM கிருஷ்ணாவை கொடுத்து விருதை கொடுத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானது இந்த குரூப் தான். group தான். நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒவ்வொரு துறையும் இன்னைக்கு அவர்களால் டார்கெட் செய்யப்படுகிறது. அறநிலையத்துறை கையில் எடுத்தாச்சு. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சமுதாயமா பார்த்து பண்ணக்கூடிய மியூசிக் அதையும் கையில கொண்டு போயாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பத்திரிகை துறை கையில வந்தாச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் டார்கெட் பண்ணி இந்த திமுக அரசு வேலை செய்கிறது. சரி, இது திராவிட சித்தாந்தமா சொல்லி கொடுக்க போறேன், இவன் லிபரல்னு தான் ஒண்ணு சொல்லி கொடுக்க போறான். கரெக்ட். இது இவன் நாளைக்கு வந்து தமிழே கிடையாதுன்னு சொல்லவும் போறான். ஏன்னா இது இயல்பு. ஏன்னா அவங்க சித்தாந்தத்துக்கு வந்து அது ஒத்து வராது. கண்டிப்பா. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியில தமிழ்னு பேசக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி பையன் வந்து தமிழ் படிக்கல. ஆமா. ரெண்டாவது, இவங்க கூட்டத்தில் இருந்த இதே அவ்வை நடராஜனோ இல்லைன்னா நம்ம ஈரோடு தமிழன்பன் இவங்கெல்லாம் நல்ல அப்படியே கொழுத்த திராவிடவாதிகள். இவங்கெல்லாம் தமிழ் படிப்பே வழங்காதர இங்கிலீஷ் தாண்டா அப்படின்னு பேசியவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதையும் கூட பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குள்ள எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் திட்டமிட்டு இது தமிழை அழிக்கக்கூடியவங்க. இப்போ இதில் என்ன நடக்கும் பாருங்க. இப்போ பல ஆள்கள் நம்ம பார்க்குறோம், ராமன் குடிகாரன் எங்கடா சொல்லியிருக்கு, ராமாயணத்தில் சொல்லியிருக்குன்னா அதுக்கு நம்ம தான் உடனடியாக நம்ம பதில் சொன்னோம். எந்த ராமாயணத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லியா, இந்த இதெல்லாம் தாண்டா ராமாயண பாட்டுன்னு அன்னைக்கு கேட்டோம். நான் ராமர் பாலத்துக்கு சொன்னேன். அப்படி ஆண்டா மணிமேகலையிலேயே ராமர் பாலத்தை பற்றின குறிப்பு இருக்கே, புராண நூற்றுறதுக்கு குறிப்பு இருக்கு, அகனா நூற்றுறதுக்கு குறிப்பு இருக்கு. நம்ம தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த வெளியில பேசினோம். இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பக்கம் தமிழ் அழிச்சாச்சுன்னா தமிழுங்கக்கூடிய பேர்ல நான் எதை சொன்னாலும் உலகம் நம்பும். அதே நேரத்துல இப்போ ஊடகம், அது சமூக ஊடகமானாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் சரி, எந்த ஊடகமாகட்டும் சரி, இப்போ அதுல எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வச்சாச்சுன்னா இப்போ மக்களுக்கு தமிழ் தெரியாம ஆக்கியாச்சு. ஏன்னா தமிழ் வழி கல்வியை ஒழிச்சாச்சு. அடுத்தது நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா, நீங்க தமிழ் புஸ்தகத்துல பார்த்தா சினிமா பாட்டை வச்சு இதுல அணி நயத்தை சொல்லணுங்கக்கூடியதுல பள்ளிக்கூடத்துல தமிழ் சப்ஜெக்ட்லயே இன்னைக்கு சங்கத்தமிழோ இல்லைன்னா நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களோ இல்லாம ஆக்கியாச்சு. இப்ப இந்த தமிழுங்கிறத ஒழிச்சு இந்த தமிழுங்கக்கூடியத ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு கருவியாக வைத்து இப்ப நாளைக்கு லிபரல்னு வந்தாச்சுன்னா கடைசியில் இந்த தமிழும் இல்லை, என்னடா அப்படி தமிழ்ல பெருசா உனக்கு இருந்துட்டு போகுது, ஈவே ராமசாமி சொன்ன மாதிரி. அதுக்கு சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்றதுக்கு இப்ப நமக்கு இப்போ இந்த ஊடகத்துறை என்பது தேவைப்படுகிறது. ஸோ வி ஹவ் கம் டு தட் ஸ்டேஜ். மொழி அழிச்சாச்சு, மொழி சார்ந்த பண்பாடு அழிச்சாச்சு, மொழி வழி கல்வி அழிச்சாச்சு. இப்போ மொழியின் மீது இருக்கக்கூடிய பெருமித உணர்வை அழிக்கணும். அப்ப அந்த பெருமித உணர்வை வச்சுதான் இப்ப நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த அரசியல் முடியக்கூடிய நேரத்துல, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் இருக்கும், அப்புறம் திகட்டிரும். இந்த திகட்டக்கூடிய காலத்துல என்னடா ஐடென்டிட்டி உனக்கு, ஐடென்டிட்டி எல்லாம் வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்தது தானடா, ஐடென்டிட்டி எல்லாம் மார்க்ஸ் சொன்னது தானடா, ஐடென்டிட்டி எல்லாம் மத்தவன் சொன்னது தானடா, என்ன உனக்கு இது இந்த விளங்காம போன மொழி ஈவேரா சொன்னதுதான். இந்த கேடுகட்டு தமிழ்ல இன்னும் கெட்டு போக என்னடா இருக்குன்னு சொல்லக்கூடியத சாதாரண தமிழனுக்கு ஏத்துக்கக்கூடிய அளவுல அவனை நீ அடுத்தது மதிமயக்க வேண்டும். அதுக்கு இப்ப இந்த இடப்பட்டு ஒரு வேலை இது ஆரம்பிச்சாச்சு. இந்த வேலை இவங்களுக்கு ஃப்ரூட்டிஃபை ஆகிறதுக்கு இப்போ ஒரு 2 வருஷம் இருக்கும் இந்த பிஜி கோர்ஸ். ஒரு 5 ஆஃபரிங் வரும்போது ஒரு கணிசமான எண்ணிக்கையில உங்களுக்கு ஆள் வந்துருவாங்க. அப்ப 10 வருஷம் இன்னையிலிருந்து. இப்ப ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல நான் சொன்ன மாதிரி தமிழ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனிமே வரக்கூடிய பயல்களுக்கு வந்து வள்ளுவரும் தெரியாது, அவையாரும் தெரியாது, ஒரு இடமும் தெரிய போறது இல்லை. அதை நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு மேல நான் தமிழை டைரக்டாவே திட்டலாமே. அப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் ஒரு சமுதாயத்தை ஆக்கிட்டேன்னா அந்த சமுதாயத்தை அழிப்பது என்பது எனக்கு மிகவும் எளிதான விஷயம். காந்தி ஒரு இடத்துல சொல்லுவார், ஐ வாண்ட் டு கீப் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆஃப் மை ஹவுஸ் ஓப்பன் அண்ட் ஐ வாண்ட் wind to flow from all directions but I don't want to get my feet blown over. இது காந்தி சொல்லக்கூடியது. இவங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாக்கி எல்லா விஷயத்தையும் செய்துட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த காலை எப்படியாவது இப்படிங்கிறது காத்துல பறக்க வைக்கணும். ஸோ விண்டோஸ் அண்ட் டோர்ஸை ஓப்பனாக வச்சிருக்கணும்னாரு. இவங்க இப்போ முதல் கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னு இருக்கக்கூடிய வால் எல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த வீட்டோட ஃபவுண்டேஷனை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஆன்மீகம், அதுதான் மொழி.
அதுதான் பெருமித உணர்வு. இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காற்று ஈஸியாக என்ன தூக்கிட்டு போயிடுமே. கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த காற்று கரெக்டாக எந்த இடத்துல என் காலில் தான் அது டைரக்ட் ஆகணும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருந்து ப்ளோவரை வைக்கணும். அந்த ப்ளோவரை தயார் பண்ணுற வேலை தான் இது. அதனால இன்னைக்கு இது ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்க போகிறாங்க, 7.5 கோயில் ஊழல் இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஊழல் இல்லைன்னா திமுக இருக்காது. இது என்ன ஊழல், அது இதை நான் அதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்கல. 7.5 கோடியோ 750 கோடியோ 7500 கோடியோ 1.25 லட்சம் கோடியோ நமக்கு எம்புட்டு சீரோன்னு நமக்கு என்ன தெரியாது. இந்த இதையும் கூடலாம் எக்கச்சக்கமாக இந்த நாட்டில் இருந்து கொள்ளையடிச்சிருக்கான். இந்த நாட்டை படையெடுத்து வந்து துளுக்கணும், ஐரோப்பிய கிறிஸ்தவர்களும் கொள்ளையடிச்சிருக்கான். இதெல்லாம் மீறி நம்ம வந்திருக்கோம். நான் அதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கல. ஆனால் மீண்டும் அதை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் என்னோட பெருமித உணர்வு. இந்த 7.5 கோடி என்பது அதை அழிப்பதற்காக செலவிடப்படுகிறதுங்கிறதுனால நான் இதை ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறேன். இந்த வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பல ஊடகவியலாளர்கள் சங்கங்கள்லாம் இருக்காங்க, பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க, பல தேசிய அமைப்புகள் இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் இவர்கள் கொடுக்கவில்லை? இன்னைக்குமே இது நான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்கிறேன். நான் ஏற்கனவே இந்த இன்ஸ்டிடியூஷனல் கேப்சரிங்கை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். நவ் இன்ஸ்டிடியூஷனல் கேப்சரிங்க்கு அடுத்தபடியாக டெய்லர் மேடு கஸ்டமைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அதுவும் அரசாங்கமே அதை உருவாக்குகிறது. இன்னமும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வோம், எங்க முதல்வர் வரும்போது பார்த்துப்பார், எல்லாம் மேலே உள்ளவன் பார்த்துப்பான் அப்படி என்று அமித்ஷா தொடர்ந்து சொல்வாரா? அப்படித்தான் சொல்லுவார் நினைக்கிறேன். டைரக்டர் எழுதி கொடுத்த டைலாகா என்னன்னு தெரியல.